வணக்கம். இதேமாரி டிஎன்பிஎஸ்சி நேற்று வந்து 54 கொஸ்டின் பார்த்தா, இன்னைக்கு வந்து 54 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதாவது 122 கொஸ்டின் வரைக்கும். இது ஆரம்ப புக்கில் வந்து நீங்கள் தேடி சர்ச் பண்ணி விடைய கண்டுபிடிங்க. நாளைக்கு எல்லா வீடியோவில் நான் ஆன்சரோட விளக்கத்தோட ஆன்சர் நான் போட்டுறேன். 55 வந்து தமிழ்நாட்டின் பறவைக்கான சரணாலயம் அமைந்துள்ள பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர், பி விராலிமலை, சி ஆனைமலை, டி முண்டந்துறை. தமிழ்நாட்டில் பறவைக்கான சரணாலயம் அமைந்துள்ள பகுதி ஏ ஸ்ரீவில்லிபுத்தூர், பி விராலிமலை, சி ஆனைமலை, டி முண்டந்துறை. 56 இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் யார்? இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் யார்? முதல் கொஸ்டின், தமிழ்நாட்டின் பறவைக்கான சரணாலயம் மயிலுக்கான சரணாலயம் அமைந்துள்ள பகுதி, பறவைக்கான சரணாலயம் அமைந்துள்ள பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர், விராலிமலை, ஆனைமலை, முண்டந்துறை. இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் யார்? இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் யார்? சங்கர் தயாள் சர்மா, கே.ஆர். நாராயணன், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இவர்கள் இவர்கள். 57வது கொஸ்டின், சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கவேல் என்பவர் 2016ஆம் ஆண்டு ரியோ பாரா ஒலிம்பிக் உயரம் தாண்டுதலில் தங்கம் பதக்கம் பெற்றார். சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலுங்கிறவர் வலது ஊனமுற்றவர். பாரா ஒலிம்பிக் ஊனமுற்றருக்கான பாரா ஒலிம்பிக் உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்றார். இவர் தாண்டிய உயரம் ஊனமுற்றருக்கான பாரா ஒலிம்பிக்கு இதில் தங்கப்பதக்கம் வென்றார். இவர் தாண்டிய உயரம் எவ்வளவுனா 1.87 மீட்டர் பி 1.79 மீட்டர், சி 1.56 மீட்டர், டி 1.89 மீட்டர். அரசியலமைப்பு என்பது என்ன? 58வது கொஸ்டின், அரசியலமைப்பு என்பது என்ன? நிர்வாகத்தை வழிநடத்தும் விதிகள், பி ஒழுங்குமுறை சட்டம், ஒழுங்குமுறைகளின் சட்டமைப்பு, சி ஆ மற்றும் ஆ இவற்றுள் எதுவும் இல்லை. ஆலமரம் இயற்கை தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. ஆலமரம் இயற்கை தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. ஆலமரம் இயற்கை தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஏ 1963, பி 1950, சி 1978, டி 1970. 60வது கொஸ்டின், சே இறைவழகி என்பவர் சென்னை வியாசர்பாடியைச் சார்ந்தவர். இவர் சார்ந்த விளையாட்டு எது? ஏ செஸ், பி துப்பாக்கி சூடு, சி வில்வித்தை, டி கேரம். இந்தியாவின் தேசிய பறவையாக மயில் அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? இந்தியாவின் தேசிய பறவையாக மயில் அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? ஏ 1950, பி 1963, சி 1952, டி 1978. இந்தியா பாரம்பரிய விலங்கு எது? இந்திய பாரம்பரிய விலங்கு ஏ புலி, பி யானை, சி லாக்டோபேசிலஸ், டி ஆற்று ஓங்கல். 63 வந்து ஆற்று ஓங்கல்னா டால்பின், கங்கை டால்பின். இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டராக விஸ்வநாதன் ஆன ஆண்டு எப்படின்னா ஏ 1988, பி 1991, சி 1992, டி 1993. இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டராக விஸ்வநாதன் ஆனந்த் ஆன ஆண்டு இது அப்படின்னு கேட்டிருக்கு. 64வது கொஸ்டின், விஸ்வநாதன் ஆனந்த் சதுர விலங்கு விளையாட்டில் உலக சாம்பியனான ஆண்டுகள் எது? விஸ்வநாதன் ஆனந்த் சதுரங்க விளையாட்டில் உலக சாம்பியனான ஆண்டுகள் எவை? 2000, 2007, 2008, 2010, சி 2012, டி இவை அனைத்தும். தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? ஏ புலி, பி யானை, சி சிங்கம், டி வரையாடு. 66 தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? தமிழ்நாட்டின் மாநில விலங்கு ஏ புலி, பி யானை, சி சிங்கம், டி வரையாடு. அதுக்கடுத்து தமிழ்நாட்டின் மாநில மரம் ஆப்ஷன் தப்பாக இருந்துச்சு. ஏ வாழை, பி பனை, சி தென்னை, டி பாக்கு. தமிழ்நாட்டின் மாநில மரம் ஏ வாழை, பி பனை, சி தென்னை, டி பாக்கு. இந்த இதுன்னு பாருங்கள். தமிழ்நாட்டின் மாநில மரம் தேசிய மாநில மரமா தமிழ்நாட்டின் மாநில மரமா நல்லா பார்த்துக்கணும். தமிழ்நாட்டின் மாநில பறவை. 67வது கொஸ்டின், தமிழ்நாட்டின் மாநில பறவை ஏ மயில், பி புறா, சி மரகத புறா, டி காகம். ஏ மயில், பி புறா, சி மரகத புறா, டி காகம். கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்க. விஸ்வநாதன் ஆனந்த் வந்து 1990 மற்றும் 91 ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற முதல் வீரர் ஆவார். இவர் 2006 பத்ம பூஷன் விருது பெற்றார். 1 சரி 2 தவறு, பி 1 தவறு 2 சரி, சி 1 2 சரி, டி வந்து 1 மற்றும் 2 தவறு அப்படின்னு கொடுத்துருக்கு. 1 தவறு 2 தவறு, அனைத்தும் தவறுன்னு கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டின் மாநில பறவை ஏ மயில், பி புறா, சி மரகத புறா, டி காகம். கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்க. விஸ்வநாதன் ஆனந்த் 1991 ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற முதல் வீரர் ஆவார். இவர் 2006 பத்ம பூஷன் விருது பெற்றார். ஏ 1 2 தவறு, 1 சரி 2 தவறு ஏ ஆப்ஷன், பி 1 தவறு 2 சரி பி ஆப்ஷன், சி 1 2 சரி சி ஆப்ஷன், டி 1 2 தவறு அப்படின்னு சொல்லியிருக்கு.
இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் ஜே.பி. கிருபாலினி, பெங்காலி வெங்கையா, சி. நேரு, டி. மஜும்தார். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் ஜே.பி. கிருபாலினி, பெங்காலி வெங்கையா, சி. நேரு, டி. மஜும்தார். இது 6ஆம் வகுப்பு புக்கில் இருக்குது. பூராவே நீங்கள் சர்ச் பண்ணி இது பண்ணீங்க. ஆலமரம் வந்து தேசிய மரம். இது பைகஸ் பெங்காலன்சிஸ் இந்த தேசிய மரம். அது எந்த ஆண்டு இந்திய தேசிய மரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு அடுத்த இதில் பார்ப்போம். தமிழ்நாட்டின் மாநில பறவை ஏ. மயில், பி. புறா, சி. மரகத புறா, டி. காகம். 68வது கொஸ்டின், கீழ்கண்ட கூட்டுகளை கவனிக்க. விஸ்வநாதன் ஆனந்த் 1990-91 ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற முதல் வீரர் ஆவார். 2006 பத்மபூஷன் பெற்றார். ஏ 1 சரி 2 தவறு, பி 1 தவறு 2 சரி, சி 1 2 சரி, டி 1 2 தவறு. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? ஜே.பி. கிருபாலினி, பெங்காலி வெங்கையா, சி. நேரு, டி. மஜும்தார். டி. மஜும்தார். ஜே.பி. கிருபாலினி, பெங்காலி வெங்கையா, சி. நேரு, டி. மஜும்தார். 70வது கொஸ்டின், ஆலமரம். 70வது கொஸ்டின், ஆலமரம். ஆலமரம் வந்து எந்த ஆண்டு வந்து தேசிய மரமாக இது அங்கீகரிக்கப்பட்டுச்சு? புலி எந்த ஆண்டு வந்து மாநில விலங்கு தேசிய விலங்காக அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு? மயில், கங்கை வந்து தேசிய நதியாக எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பாருங்கள். ஆலமரம் வந்து எந்த ஆண்டு? புலி எந்த ஆண்டு வந்து தேசிய விலங்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? மயில் எந்த ஆண்டு தேசிய விலங்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? கங்கை எந்த ஆண்டு தேசிய நதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அதான் கேட்டிருக்கு. ஏ ஆலமரம் தேசிய மரம், பி புலி தேசிய விலங்கு, சி மயில் தேசிய பறவை, டி கங்கை தேசிய நதி. இது 1963, 1973, 2008, 1950 இருக்கு. இது எதில் பொருந்தி வரும்னு பாருங்கள். ஏ ஆப்ஷன் 1 3 4 2, பி ஆப்ஷன் 1 3 2 4, சி ஆப்ஷன் 3 1 4 2, டி ஆப்ஷன் 4 2 1 3. தேசிய கொடியின் நீளம் அகலம் என்ன? தேசிய கொடியின் நீளம் அகலம் என்ன? ஏ 2:3, பி 3:2, சி 1:2, டி 2:1. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது? விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது? ஏ நெய்வேலி, பி சென்னை, சி குடியாத்தம், டி ஆரணி. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது? விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது? ஏ நெய்வேலி, பி சென்னை, சி குடியாத்தம், டி ஆரணி. காந்தி கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து கைது செய்வதை எதிர்த்து கொடிகாத்த குமரன் போராடி உயிர் நீத்த ஆண்டு எது? அவர் வந்து செங்கொடியை விடாமல் அப்படியே வந்து காவல்துறை அடியை தாங்கிட்டு அப்படியே கடைசியில் இறக்குற வரைக்கும் அவருக்கு விடலை. அதாவது விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி, முதல் தேசிய கொடி டெல்லியில் ஏற்றின கொடி எங்கு செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கு. நெய்வேலி, சென்னை, குடியாத்தம், ஆரணி. இது காந்தி கைது செய்யப்பட்டது கொடிகாத்த குமரன் போராடி உயிர் நீத்த ஆண்டு. 1900 உயிர் நீத்த ஆண்டு. காந்தியடி கைது செய்யப்பட்டதற்கு காந்தியடிகள் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து கொடிகாத்த குமரன் போராடி உயிர் நீத்த ஆண்டு எது? ஏ 1931, பி 1933, சி 1932, டி 1934. 74 ஓணம் பண்டிகை எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? ஓணம் பண்டிகை எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? ஏ கேரளா, பி குஜராத், சி தமிழ்நாடு, டி ஆந்திரா. 75வது கொஸ்டின், கூற்று. 2010 ஆண்டு யானை, ஆற்று ஓங்கில் அதாவது கங்கை, டால்பின் தேசிய சின்னங்களாக அறிவிக்கப்பட்டன. காரணம், யானைகள் தாயகம் ஆசியா, காடுகளை பாதுகாப்பதில் முக்கிய பங்காற்றுகின்றன. ஆற்று ஓங்கில் ஆற்றின் சூழ்நிலையை உணர்த்துகிறது, மேலும் இது அருகி வரும் உயிரினமாக உள்ளது. இதுதான் காரணம். 2010 ஆண்டு யானை, ஆற்று ஓங்கில் தேசிய சின்னங்களாக அறிவிக்கப்பட்டன. கங்கை, டால்பின் தேசிய சின்னங்களாக அறிவிக்கப்பட்டன. காரணம், யானைகள் தாயகம் ஆசியா மற்றும் காடுகளை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆற்று ஓங்கில் ஆற்றின் சூழலை உணர்த்துகிறது, மேலும் அருகில் உள்ள அருகி வரும் உயிரினமாக குறைந்து வரும் உயிரினமாக உள்ளது அப்படிங்கிறது. கூற்றும் காரணமும் சரி. கூற்றும் சரியானது, அதற்கு காரணம் தவறு. கூற்று காரணம் தவறு, கூற்று தவறானது, காரணம் சரி அப்படின்னு கொடுத்துருக்கு. 76வது, தேசிய சின்னங்கள் அரசினால் அறிவிக்கப்படுகின்றன. தேசிய சின்னங்கள் அரசினால் அறிவிக்கப்படுகின்றன. காரணம், மக்களுடைய நாட்டுப்பற்று, ஒற்றுமை உணர்வை இது வளர்க்கிறது. கூற்றும் காரணமும் சரி. கூற்று சரியானது, அதற்கான காரணம் தவறு. கூற்றும் காரணமும் தவறு, கூற்று தவறானது, காரணம் சரி. ஏ ஆப்ஷன். கூற்றும் காரணமும் சரி. கூற்று, தேசிய சின்னங்கள் அரசினால் அறிவிக்கப்படுகிறது. காரணம், மக்களுடைய நாட்டுப்பற்று, ஒற்றுமை உணர்வை வளர்க்கிறது. 77வது கொஸ்டின், டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் சுதந்திர தின விழாவில் கொடியேற்றுவார். டெல்லி செங்கோட்டையில்
ஒன்றாவது கொஸ்டின், ஒன்றாவது ஸ்டேட்மெண்ட்டு, டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் சுதந்திர தின விழாவில் கொடியேற்றுவார். 2, டெல்லி கர்தவ்யாபாத் கடமை பாதையில் குடியரசுத் தலைவர் குடியரசு தினத்தன்று கொடியேற்றுவார். இது வந்து 1 தவறு 2 சரி, 1 சரி 2 தவறு, சி வந்து 1 2 தவறு, 1 2 சரி. அதாவது செங்கோட்டையில் பிரதமர் சுதந்திர தின விழாவில் கொடியேற்றுவார், டெல்லி கடமை பாதையில் குடியரசுத் தலைவர் தேசிய கொடியை ஏற்றுவார். ஏ ஆப்ஷன் 1 தவறு 2 சரி, பி 1 சரி 2 தவறு, 1 2 தவறு, 1 2 சரி. மவுசின் ராம் எந்த மாநிலத்தில் உள்ளது? மவுசின் ராம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஏ மேகாலயா, பி பஞ்சாப், சி உத்தரப்பிரதேசம், டி ஜம்மு காஷ்மீர். மாம்பழம் தேசிய கனி, தாமரை தேசிய பூ இவை அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன இது? 1963, பி 1950, சி 1978, டி 1970. மாம்பழம் தேசிய கனி, தாமரை தேசிய பூ இவை அறிவிக்கப்பட்ட ஆண்டு. ஏ 1963, பி 1950, சி 1978, டி 1970. அடுத்தது, தேசிய கொடியை தயாரிக்கும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? தேசிய கொடியை தயாரிக்கும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஏ காதி கிராஃப்ட், பி காந்தியடிகள் கிராம பல்கலைக்கழகம், சி கர்நாடகா காதி கிராமோத்யோக சம்யுக்த சங்கம், டி இவற்றுள் எதுவும் இல்லை. தேசிய கொடியை தயாரிக்கும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? தேசிய கொடியை தயாரிக்கும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஏ காதி கிராஃப்ட், பி காந்தியடிகள் கிராம பல்கலைக்கழகம், சி கர்நாடகா காதி கிராமோத்யோக சம்யுக்த சங்கம், டி இவற்றுள் எதுவும் இல்லை. 86வது கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் எத்தனை சரியானவை? தேசிய கொடி நடுவில் அசோக சக்கரம் 22 ஆரங்களை உடையது. 2, காவி வந்து தியாகத்தை குறிக்கிறது, பச்சை செழுமையை குறிக்கிறது, அசோக சக்கரம் அறவழியை குறிக்கிறது, வெண்மை நேர்மை அமைதியை குறிக்கிறது. 3, திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பிறந்தார். 3வது ஸ்டேட்மெண்ட்டு. இதில் வந்து எத்தனை சரியானவைன்னு கொடுத்துருக்கு. ஏ 1 மட்டும் சரியானவை, பி 2 மட்டும், சி 3 மட்டும், டி அனைத்தும் தவறானவை அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் பாருங்கள், தேசிய கொடியை தயாரிக்கும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? மாம்பழம் மவுசின் ராம் எந்த மாநிலத்தில் உள்ளது? மாம்பழம் தேசிய கனி, தாமரை தேசிய பூ இவை அறிவிக்கப்பட்ட ஆண்டு. தேசிய மலர் இவை அறிவிக்கப்பட்ட ஆண்டு. ஏ 1963, பி 1950, சி 1978, டி 1970. தேசிய கொடியை தயாரிக்கும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஏ காதி கிராஃப்ட், பி காந்தியடிகள் கிராம பல்கலைக்கழகம், சி கர்நாடகா காதி கிராமோத்யோக சம்யுக்த சங்கம், டி இவற்றுள் எதுவும் இல்லை. 81வது கொஸ்டின், தேசிய கொடியின் நடுவில் அசோக சக்கரம் 22 ஆரங்களுடையது. நடுவில் உள்ள அசோக சக்கரம் 22 ஆரங்களுடையது. 2, காவி தியாகம், பச்சை செழுமை, அசோக சக்கரம் அறவழி, வெண்மை நேர்மை அமைதி, திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பிறந்தார். 3வது ஸ்டேட்மெண்ட். இதில் எத்தனை ரைட்டு? ஏ 1 மட்டும், பி 2 மட்டும், சி 3 மட்டும், டி அனைத்தும் தவறானவை. கூற்றுகளை கவனிக்க. 82வது கொஸ்டின், தமிழ்நாட்டின் மாநில மலர் செங்காந்தல், விலங்கு வரையாடு. 15/8/1942 ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? தமிழ்நாட்டின் மாநில மலர் செங்காந்தல், விலங்கு வரையாடு. 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து 15/8/1947 நேரு நாள் ஏற்றப்பட்ட தேசிய கொடி சென்னை புனித வில்லியம் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டின் மாநில மலர் செங்காந்தல், விலங்கு வரையாடு. 2வது ஸ்டேட்மெண்ட் 15/8/1947 நேருவினால் ஏற்றப்பட்ட தேசிய கொடி சென்னை புனித வில்லியம் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. 3வது கொஸ்டின், 3வது ஸ்டேட்மெண்ட், கோபிகாஸ் கானா தேசிய சின்னங்களில் ஒன்றாகும். கோபிகாஸ் கானா தேசிய சின்னங்களில் ஒன்றாகும். இதில் எத்தனை கூற்றுகள் சரி? ஏ 1 மட்டும், பி 2 மட்டும், சி 3 மட்டும், டி அனைத்தும் தவறானவை. எத்தனை கூற்றுகள் சரின்னு கேட்டிருக்கு. இது எத்தனை கூற்றுகள் சரியாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, 2 ஸ்டேட்மெண்ட் சரியாக இருக்குது, 3 சரியாக இருக்குது, அனைத்தும் தவறானவைன்னு கொடுத்துருக்கு. தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? தேசிய நாள்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். ஏ 1950 மார்ச் 22, பி 1947 ஜூலை 22, சி 1957 மார்ச் 22, டி 1957 மார்ச் 21. தேசிய நாள்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு நாள் எது? ஏ 1950 மார்ச் 22, 1947 ஜூலை 22, 1957 மார்ச் 22, 1957 மார்ச் 21. எது கரெக்டுன்னு பாருங்கள். நமது நாட்டு அரசு இலச்சினையில் சாரநாத் கல்தூணில் இடம்பெறாத விளங்கியது. நமது நாட்டு அரசு இலச்சினையில் சாரநாத் கல்தூணில் இடம்பெறாத விளங்கியது. ஏ யானை, பி காளை, சி புலி, டி குதிரை. நமது நாட்டு அரசு இலச்சினையில் சாரநாத் கல்தூணில் இடம்பெறாத விளங்கியது. ஏ யானை, பி காளை, சி புலி, டி குதிரை. 85 நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் தலைவர் யார்? நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் தலைவர் யார்? ஏ ஜேபி கிருபாலினி, பி சாகர்,
சி KM முன்ஷி, டி மேக்நாத் சாகா. நமது அரசியலமைப்பில் சாரநாத்தின் இடம்பெற்றுள்ள இடம்பெறாத விலங்கியது? ஏ யானை, பி காளை, சி புலி, டி குதிரை. தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1950 மார்ச் 22, 1947 ஜூலை 22, 1957 மார்ச் 22, 1957 மார்ச் 21. நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் தலைவர் JP கிருபாலினி, பி சாகர், சி KM முன்ஷி, டி மேக்நாத் சாகா. நமது தேசிய கீதம் அரசியலமைப்பினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? நமது தேசிய கீதம் அரசியலமைப்பினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? ஜனவரி 26, 1950, பி ஜனவரி 24, 1950, சி ஜனவரி 25, 1950, டி ஜனவரி 28, 1950. 87வது கொஸ்டின். சாரநாத் கட்டுரையின் உச்சியில் நான்முக சிங்கம் சாரநாத் அருங்காட்சியகத்தில் உள்ளது. அசோகர் ஏற்படுத்திய சாரநாத் கட்டுரையின் உச்சியில் நான்முக சிங்கம் இப்பொழுது சாரநாத் அருங்காட்சியகத்தில் உள்ளது. இது அரசு லட்சணையாக ஜனவரி 24, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கல்தூணில் உள்ள யானை கம்பீரத்தையும் காளை ஆற்றலையும் சிங்கம் கடின உழைப்பையும் காட்டுகிறது. சரியான கூற்றுகள் எது எவை? சரியான கூற்றுகள் எது எதை? ஒன்று வந்து சாரநாத் கட்டுரையின் உச்சியில் நான்முக சிங்கம் சாரநாத் அருங்காட்சியகத்தில் உள்ளது. இது அரசு லட்சணையாக ஜனவரி 24, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இக்கல்தூணில் யானை கம்பீரத்தையும் காளை ஆற்றலையும் சிங்கம் கடின உழைப்பையும் காட்டுகிறது. இது எத்தனை கூற்றுகள் சரியான கூற்றுகள் எது எவை? ஏ 1 சரி, 2, 3 தவறு, பி வந்து 1 தவறு, 2, 3 சரி, சி 1, 3 சரி, 3 தவறு, 2 தவறு, டி வந்து 1, 2 தவறு, 3 சரி அப்படின்னு கொடுத்துருக்கு. 88வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். 1947 1950 வரை குடியரசுத் தலைவர் இல்லை. அப்போ வந்து இங்கிலாந்து அரசியே கௌரவ தலைவர்னு கொடுத்துருக்கு. ரெண்டாவது, இந்திய அரசியல் நிர்ணய சபை மன்றத்தில் 389 உறுப்பினர்கள் இருந்தார்கள். 1 சரி, 2 தவறு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1947 1950 வரை இடைக்கட்ட காலத்தில் இங்கிலாந்து அரசியே கௌரவ தலைவராக இருந்தாங்க. இது வந்து இந்திய அரசியல் நிர்ணய சபை மன்றம். அப்போ இந்திய அரசியல் நிர்ணய சபை மன்றத்தில் 389 உறுப்பினர்கள் இருந்தனர். ஏ 1 சரி, 2 தவறு, பி 1 தவறு, 2 சரி, சி 1, 2 சரி, டி வந்து 1, 2 தவறு அப்படின்னு கொடுத்துருக்கு. எது கரெக்டுன்னு பாருங்கள். தேசிய கீதம் முதலில் எந்த தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது? தேசிய கீதம் முதலில் எந்த தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது? ஏ 1894 டிசம்பர் 27, 1882 டிசம்பர் 27, 1911 டிசம்பர் 27, 1912 டிசம்பர் 27. தேசிய கீதம் முதலில் எந்த தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது? 1894 டிசம்பர் 27, 1882 டிசம்பர் 27, 1911 டிசம்பர் 27, 1912 டிசம்பர் 27. அடுத்து 90வது கொஸ்டின். மயில்கள் சரணாலயம் உள்ள விராலிமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? மயில்கள் சரணாலயம் உள்ள விராலிமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஏ புதுக்கோட்டை, பி கரூர், சி திருச்சி, டி தேனி. நமது தேசிய கீதம் பாடப்பட வேண்டிய கால அளவு என்ன? ஏ 22 வினாடிகள், பி 52 வினாடிகள், சி 53 வினாடிகள், டி 54 வினாடிகள். மயிலுக்கு போர்வையளித்தவன் யார்? மயிலுக்கு போர்வையளித்தவன் யார்? ஏ பாரி, பி காரி, சி வல்வில் ஓரி, டி பேரன். அரசியல் நிர்ணய சபை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாள் எது? அரசியலமைப்பு நிர்ணய சபை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாள் எது? ஏ டிசம்பர் 12, 1946, பி டிசம்பர் 9, 1946, சி ஆகஸ்ட் 29, 1947, டி நவம்பர் 26, 1946. அரசியலமைப்பு நிர்ணய சபை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாள். ஏ டிசம்பர் 12, 1946, பி டிசம்பர் 9, 1946, சி ஆகஸ்ட் 29, 1947, நவம்பர் 26, 1946. 94வது கொஸ்டின். பிரம்மபுத்திரா நீளமான நதி சிறிய பகுதி மட்டும் இந்தியாவில் பாய்கிறது. பிரம்மபுத்திராவின் மொத்த நீளம் எவ்வளவு? 750 கிலோமீட்டர், 3214 கிலோமீட்டர், சி 2750 கிலோமீட்டர், டி 2900 கிலோமீட்டர். 95வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாள். மயிலுக்கு போர்வையளித்தவன். இது வந்து நம்ம தேசிய கீதம் போட வேண்டிய கால அளவு எவ்வளவு? தேசிய கீதம் முதலில் எந்த தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது? கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் என்ன தேதின்னு பாருங்கள். அடுத்தது இதெல்லாம் பார்த்தோம். இந்திய அரசியலமைப்பில் தற்பொழுது 448 பிரிவுகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் உள்ளன. 95வது கொஸ்டின். இப்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 448 பிரிவுகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் உள்ளன.
30/10/2021 அன்று வரை 105 முறை திருத்தப்பட்டுள்ளது. 30/10/2021 அன்று வரை 105 முறை திருத்தப்பட்டுள்ளது. ஏ ஸ்டேட்மெண்ட் 1 சரி 2 தவறு, பி 1 தவறு 2 சரி, சி 1 2ம் சரி, டி 1 2ம் தவறு அப்படின்னு கொடுத்துருக்கு. எது ஆப்ஷன் கரெக்ட்னு பார்த்துங்க. தற்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 448 பிரிவுகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் உள்ளன. 30/10/2021 அன்று வரை 105 முறை திருத்தப்பட்டுள்ளது. 1 சரி 2 தவறு, 1 தவறு 2 சரி, சி 1 2ம் சரி, டி 1 2ம் தவறு. இந்தியாவில் தேசிய பாடல் 96வது கொஸ்டின். இந்தியாவின் தேசிய பாடலை எழுதியவர் யார்? ஏ அரவிந்த கோஷ், பி ரவீந்திரநாத் தாகூர், சி பாரதியார், டி பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இந்தியாவின் தேசிய பாடலை பாடியவர் யார்? ஏ அரவிந்த கோஷ், பி ரவீந்திரநாத் தாகூர், சி பாரதியார், டி பங்கிம் சந்திர சட்டர்ஜி. 97வது கொஸ்டின். அப்துல் கலாம் பாரத ரத்னா விருது பெற்ற வருடம் எது? ஏ 2005, பி 2007, சி 1990, டி 1997. அப்துல் கலாம் பாரத ரத்னா விருது பெற்ற வருடம் எது? இந்தியாவின் தேசிய பாடலை எழுதியவர் யார்? வந்தே மாதரம் பாடல் எங்கிருந்து எடுக்கப்பட்டதாகும்? வந்தே மாதரம் பாடல் எங்கிருந்து எடுக்கப்பட்டதாகும்? ஏ கீதாஞ்சலி, பி ஆனந்தமடம், சி பாஞ்சாலி சபதம், டி ரகசிய வழி. 99வது கொஸ்டின். அப்துல் கலாம் எழுதிய புத்தகங்கள் எது எவை? ஏ இந்தியா 2020, பி எழுச்சி தீபங்கள், சி த லூமினஸ் பார்க், டி இவை அனைத்தும். 99வது கொஸ்டின். அப்துல் கலாம் எழுதிய புத்தகங்கள் எது எவை? அப்துல் கலாம் எழுதிய புத்தகங்கள் எது எவை? ஏ இந்தியா 2020, பி எழுச்சி தீபங்கள், சி தி லூமினஸ் பார்க், இவை அனைத்தும் கொடுத்துருக்கு. 100. 1896ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாட்டில் வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யார்? 1896ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாட்டில் வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யார்? ஏ பங்கிம் சந்திர சட்டர்ஜி, பி ரவீந்திரநாத் தாகூர், சி தாதாபாய் நவ்ரோஜி, டி ஸ்ரீ அரவிந்தர். 1896ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாட்டில் வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யார்? ஏ பங்கிம் சந்திர சட்டர்ஜி, பி ரவீந்திரநாத் தாகூர், சி தாதாபாய் நவ்ரோஜி, டி ஸ்ரீ அரவிந்தர். அப்துல் கலாம் எழுதிய புத்தகங்கள் எது எவை? ஏ இந்தியா 2020, பி எழுச்சி தீபங்கள், சி த லூமினஸ் பார்க், டி இவை அனைத்தும். 100வது கொஸ்டின். 1896ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாட்டில் வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யார்? ஏ பங்கிம் சந்திர சட்டர்ஜி, பி ரவீந்திரநாத் தாகூர், சி தாதாபாய் நவ்ரோஜி, டி ஸ்ரீ அரவிந்தர். 101வது கொஸ்டின். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர்? மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர்? ஏ ஆப்ரஹாம் லிங்கன், பி காந்தியடிகள், சி நேரு, டி அரிஸ்டாட்டில். 102வது கொஸ்டின். நமது தேசிய உறுதிமொழியை எழுதியவர்? ஏ பிங்காலி வெங்கையா, அல்லூரி சீதாராமையா, பிதிமாரி வெங்கட் சுப்ராவ், டி கிருபாலினி. நமது தேசிய உறுதிமொழியை எழுதியவர் யார்? ஏ பிங்காலி வெங்கையா, பி அல்லூரி சீதாராமையா, பிதிமாரி வெங்கட் சுப்பராவ், டி கிருபாலினி. அப்துல் கலாம் எழுதிய புத்தகங்கள் எது எவை? இந்தியா 2020, பி எழுச்சி தீபங்கள், டி லூமினஸ் பார்க், இவை அனைத்தும். 1896ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாட்டில் வந்தே மாதரம் பாடலை பாடியவர்? ஏ பங்கிம் சந்திர சட்டர்ஜி, பி ரவீந்திரநாத் தாகூர், சி தாதாபாய் நவ்ரோஜி, டி ஸ்ரீ அரவிந்தர். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர்? ஏ ஆப்ரஹாம் லிங்கன், பி காந்தியடிகள், சி நேரு, டி அரிஸ்டாட்டில். நமது உறுதிமொழியை எழுதியவர் யார்? ஏ பிங்காலி வெங்கையா, பி அல்லூரி சீதாராமையா, சி பிதிமாரி வெங்கட் சுப்புராவ், டி கிருபாலினி. 103வது கொஸ்டின். பாலிலிருந்து தயிரை உருவாக்க பயன்படும் எந்த பாக்டீரியாவை 2012ஆம் ஆண்டு தேசிய நுண்ணுயிராக அங்கீகரிக்கப்பட்டது? ஏ லாக்டோபேசிலஸ் டெல்புரிக்கி, ஸ்டெப்போகாக்கஸ், சி விப்ரியே, டி இவற்றுள் எதுவும் இல்லை. 104வது கொஸ்டின். எது எவை சரி? இந்திய அரசியலமைப்பின் உண்மை பிரதிகள் இந்திய ஆங்கிலம் நாடாளுமன்ற நூலகத்தில் உள்ளது. இந்திய அரசியலமைப்பின் உண்மை பிரதிகள் இந்திய ஆங்கில பிரதியாக நாடாளுமன்ற நூலகத்தில் உள்ளது. 2வது ஸ்டேட்மெண்ட்டு. ஹைட்ரஜன் வாயு நிரப்பப்பட்ட பேஷையில் வைக்கப்பட்டுள்ளது. 3வது. குடியரசு தினத்தின் 2வது நாள் ஜனவரி 28 அன்று பாசறை திரும்புதல் நிகழ்ச்சி நடைபெறும். இதில் எத்தனை சரி? எது எவை சரி? 1 மட்டும் சரி, பி 2 மட்டும் சரி, சி 3 மட்டும் சரி, டி அனைத்தும் தவறு அப்படின்னு கொடுத்துருக்கு. எந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் சரின்னு பாருங்கள்.
இந்திய அரசியலமைப்பு உண்மை பிரதிகள் இந்திய ஆங்கில 2 பிரதி நாடாளுமன்ற நூலகத்தில் உள்ளது. ஹைட்ரஜன் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைக்கப்பட்டுள்ளது. குடியரசு தினத்தின் 2ஆம் நாள் ஜனவரி 28 அன்று பாசறை திரும்புதல் நிகழ்ச்சி நடைபெறும். ஏ 1 மட்டும் சரி, பி 2 மட்டும் சரி, சி 3 மட்டும் சரி, டி அனைத்தும் தவறு. 105வது கொஸ்டின், சுதந்திர தின விழாவின் போது டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றுபவர் யார்? சுதந்திர தின விழாவின் போது டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றுபவர் யார்? ஏ குடியரசுத் தலைவர், பி பிரதமர், சி துணை குடியரசுத் தலைவர், டி துணை பிரதமர். 106வது கொஸ்டின், டெமோக்ரஸி கிரேக்க சொல் டெமோஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் அதிகாரம் ஆகும். 1வது ஸ்டேட்மெண்ட். 2வது ஸ்டேட்மெண்ட், 10 லட்சம் மக்கள் தொகை அதிக வருவாய் உள்ள இடங்களில் மாநகராட்சிகள் அமைக்கப்படுகின்றன. 3வது ஸ்டேட்மெண்ட், பேரூராட்சி செயலலுவலர் நிர்வாக அதிகாரி ஆவார். சரியான கூற்றுகள் எது எவை? 1 சரி, 2 3 தவறு. 1 சரி, 2 3 தவறு. பி 1 தவறு, 2 3 சரி. சி 1 2 3 சரி, 2 தவறு. டி 1 2 தவறு, 3 சரி. 1வது ஸ்டேட்மெண்ட், டெல்லி டெமோக்ரஸி கிரேக்க சொல் டெமோஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் அர்த்தம் பொருள் அதிகாரம் ஆகும். 10 லட்சம் மக்கள் தொகை அதிக வருவாய் உள்ள இடங்களில் மாநகராட்சிகள் அமைக்கப்படுகின்றன. 3வது ஸ்டேட்மெண்ட், பேரூராட்சியின் செயலலுவலர் நிர்வாக அதிகாரி ஆவார். செயலலுவலர் நிர்வாக அதிகாரி ஆவார். அடுத்த 107வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு முழுமையடைய எடுத்துக்கொள்ளப்பட்ட கால அளவு. 2 ஆண்டுகள் 11 மாதம் 16 நாட்கள், பி 3 ஆண்டுகள் 11 மாதம் 16 நாட்கள், சி 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள், டி 2 ஆண்டுகள் 11 மாதம் 17 நாட்கள். இந்திய அரசியலமைப்பு முழுமையடைய எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம்: ஏ 2 ஆண்டுகள் 11 மாதம் 16 நாள், 3 ஆண்டுகள் 11 மாதம் 16 நாள், 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாள், 2 ஆண்டுகள் 11 மாதம் 17 நாட்கள். இதெல்லாம் ஆன்சர் 6வது சமூகவியல் புக்கில் இருக்குது. அடுத்தது ஓல்டு சிலபஸையும் பார்ப்போம். 108வது கொஸ்டின், காந்தி பிறந்த நாள் அக்டோபர் 2 சர்வதேச அகிம்சை தினமாக ஐநா அறிவித்த ஆண்டு எது? காந்தி பிறந்த நாள் அக்டோபர் 2 சர்வதேச அகிம்சை தினமாக ஐநா அறிவித்த ஆண்டு எது? ஏ 2007, பி 2009, சி 2019, டி 2020. காந்தி பிறந்த நாள் அக்டோபர் 2 சர்வதேச அகிம்சை தினமாக அறிவித்த ஆண்டு: ஏ 2007, பி 2009, சி 2019, டி 2020. முழு சுயராட்சியம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. முழு சுயராட்சிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு: ஏ 1929 கராச்சி, பி 1929 லாகூர், சி 1930 கராச்சி, 1930, டி 1930 லாகூர். முழு சுயராட்சியம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு இடம். ஐநா சபை அறிவித்த ஆண்டு. காந்தி பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை தினமாக ஐநா அறிவித்த ஆண்டு எது? 1909 முழு சுயராட்சிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு: ஏ 1929 கராச்சி, பி 1929 லாகூர், சி 1930 கராச்சி, டி 1930 லாகூர். 110வது கொஸ்டின், ஏ கிராம சபை, பி ஊராட்சி ஒன்றியம், சி பேரூராட்சி, டி உள்ளாட்சி தேர்தல். 1 இங்கே செயலலுவலர், 2 மாநில தேர்தல் ஆணையம், 3 வட்டார வளர்ச்சி அலுவலர், 4 நிரந்தர அமைப்பு. ஏ கிராம சபை, இது 3க்கும் எது பொருந்ததுன்னு பாருங்கள். பி ஊராட்சி ஒன்றியம், இந்த 4ல் எது பொருந்ததுன்னு பாருங்கள். பேரூராட்சி, இது 4ல் எது பொருந்ததுன்னு பாருங்கள். உள்ளாட்சி தேர்தல், இது 4ல் எது பொருந்ததுன்னு பாருங்கள். ஏ ஆப்ஷன் 1 3 4 2, பி ஆப்ஷன் 1 3 2 4, சி ஆப்ஷன் 3 1 4 2, டி ஆப்ஷன் 4 3 1 2. 110வது கொஸ்டின். 111வது கொஸ்டின், ஏ 50,000 பேர், பி ஒன்றிய பெருந்தலைவர், சி பெரம்பலூர், டி கிரேஷியா. 1 அதிகாரம், 2 4 ஊராட்சி ஒன்றியங்கள், 3 மறைமுக தேர்தல், 4 மாவட்ட ஊராட்சி. 116வது கொஸ்டின், 50,000 பேர் அதிகாரம் 4 எது பொருந்ததுன்னு பாருங்கள். ஒன்றிய பெருந்தலைவருக்கு எது பொருந்ததுன்னு பாருங்கள். பெரம்பலூருக்கு எது பொருந்ததுன்னு பாருங்கள். கிரேஷியாவுக்கு எது பொருந்ததுன்னு பாருங்கள். ஏ ஆப்ஷன் 1 3 4 2, பி ஆப்ஷன் 1 3 2 4, சி ஆப்ஷன் 2 1 4 3, டி ஆப்ஷன் 4 3 2 1. அடுத்து 112வது கொஸ்டின், உலக மக்களாட்சி தினமாக ஐநாவினால் அறிவிக்கப்பட்ட நாள். உலக மக்களாட்சி தினமாக ஐநாவினால் அறிவிக்கப்பட்ட நாள்: ஏ செப்டம்பர் 14, பி செப்டம்பர் 25, சி செப்டம்பர் 16, டி செப்டம்பர் 17. யாருடைய பிறந்த நாள் சர்வதேச அகிம்சை தினமாக கொண்டாடப்படுகிறது? யாருடைய பிறந்த நாள் சர்வதேச அகிம்சை தினமாக கொண்டாடப்படுகிறது? ஏ காந்தியடிகள், பி ஜவஹர்லால் நேரு,
சி நெல்சன் மண்டேலா, டி அன்னை தெரசா. யாருடைய பிறந்த நாள் சர்வதேச அகிம்சை தினமாக கொண்டாடப்படுகிறது? ஏ காந்தியடிகள், பி ஜவஹர்லால் நேரு, சி நெல்சன் மண்டேலா, டி அன்னை தெரசா. 114 முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்ட நாள் எது? முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்ட நாள் எது? 1900 விடுதலைக்கு முன்னர் 1929 ஜனவரி 26, 1930 ஜனவரி 26, 1930 ஜனவரி டிசம்பர் 24, 1929 டிசம்பர் 24. 115வது கொஸ்டின். 1 நீலகிரி 5 ஊராட்சி ஒன்றியங்கள். 2வது கொஸ்டின் மாவட்ட ஊராட்சிகள் எண்ணிக்கை 38. 115வது கொஸ்டின். 1 நீலகிரி 5 ஊராட்சி ஒன்றியங்கள், மாவட்ட ஊராட்சிகள் எண்ணிக்கை 38. 1 சரி 2 தவறு, 1 தவறு 2 சரி, 1 2 சரி. டி ஆப்ஷன் வந்து 1 2 தவறு. எது ஆப்ஷன் பாருங்க. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் வகையில் இந்தியாவில் பல்வேறு பகுதிகள் அரசியல் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கொண்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் அமைப்பு உருவாக்கப்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் வகையில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகள் அரசியல் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் கொண்ட இந்திய அரசியலமைப்பு மன்றம் அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஏ 399, பி 389, சி 379, டி 565. மக்களாட்சியின் பிறப்பிடம் எது? ஏ இந்தியா, பி கிரேக்கம், சி ரோம், டி மெசபடோமியா. மக்களாட்சியின் பிறப்பிடம் என்பது ஏ இந்தியா, பி கிரேக்கம், சி ரோம், டி மெசபடோமியா. 118வது கொஸ்டின். ரூபாய்க்கான சின்னத்தை 2010 வடிவமைத்தவர் யார்? ரூபாய்க்கான சின்னத்தை 2010 வடிவமைத்தவர் யார்? ஏ உதயகுமார், பி சுந்தர் பிச்சை, சி அருண்குமார், டி வினோத்குமார். ரூபாய்க்கான சின்னத்தை 2010 வடிவமைத்தவர் யார்? ஏ உதயகுமார், பி சுந்தர் பிச்சை, சி அருண்குமார், டி வினோத்குமார். மக்களாட்சியின் பிறப்பிடம் எது? ஏ இந்தியா, பி கிரேக்கம், சி ரோம், டி மெசபடோமியா. 119வது கொஸ்டின். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் இடம்பெற்றிருந்த பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? இந்திய அரசியல் நிர்ணய சபையின் இடம்பெற்றிருந்த பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? ஏ 33, பி 15, சி 25, டி 30. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை இடம்பெற்றிருந்த பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. 120வது கொஸ்டின். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஏ 7, பி 6, சி 8, டி 10. அரசியலமைப்பு வரைவு குழுவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? 121. அரசியலமைப்பு வரைவு குழுவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஏ பி என் ராவ், பி அம்பேத்கர், சி ராஜேந்திர பிரசாத், டி பி கைதான். இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் ஏ பி என் ராவ், பி அம்பேத்கர், சி ராஜேந்திர பிரசாத், டி பி கைதான். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஏ 7, பி 6, சி 8, டி 10. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்றிருந்த பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஏ 33, பி 15, சி 25, டி 30. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஏ 7, பி 6 டிராப்டிங் கமிட்டி, கான்ஸ்டிடியூஷனல் டிராப்டிங் கமிட்டி. ஏ 7, பி 6, சி 8, டி 10. அரசியலமைப்பு வரைவு குழுவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் ஏ பி என் ராவ், பி அம்பேத்கர், சி ராஜேந்திர பிரசாத், டி பி கைதான். 122வது கொஸ்டின். பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் கிபி 78 பொது ஆண்டுக்கு பின், கிபினா பொது ஆண்டுக்கு பின் இல் சக ஆண்டு முறை தொடங்கியது. சக ஆண்டை தொடங்கியவர் கனிஷ்கர். சக ஆண்டு சம இரவு நாளான மார்ச் 22 தொடங்குகிறது. இது லீப் ஆண்டுகளில் மார்ச் 21 அமையும். ஏ ஆப்ஷன் 1 சரி 2 தவறு, பி ஆப்ஷன் 1 தவறு 2 சரி, சி ஆப்ஷன் 1 2 சரி, டி ஆப்ஷன் 1 2 தவறு. கனிஷ்கர் காலத்தில் சக ஆண்டு தொடங்கியது. சக ஆண்டு சம இரவு நாளான மார்ச் 22 அன்று துவங்குகிறது. இது லீப் ஆண்டுகளில் மார்ச் 21 அமையும். இது எது சரி எது தவறுன்னு பாருங்க. ஏ வந்து 1 சரி 2 தவறு, பி 1 தவறு 2 சரின்னு கொடுத்துருக்கு, சி 1 2 சரி, டி 1 2 தவறு கொடுத்துருக்கு. 123வது கொஸ்டின். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள். ஏ டிசம்பர் 12, 1946, பி டிசம்பர் 9, 1946, சி ஆகஸ்ட் 29, 1947, டி நவம்பர் 26, 1949. 124வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள். முதல் கூட்டம் என்னைக்கு நடைபெற்றுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டம் எத்தனை நாடுகளில் அரசியலமைப்பு சட்டங்களிலிருந்து உருவாக்கப்பட்டன? ஏ 50, பி 70, சி 60, டி 40. 125வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்வதற்கு முன்பு சுமார் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன? ஏ 100, பி 1000, சி 2000, டி
2500. இந்திய அரசியலமைப்பு உருவாக்குவதற்காக செலவிடப்பட்ட செலவின தொகை எவ்வளவு? இந்திய அரசியலமைப்பை உருவாக்கத்திற்காக செலவிடப்பட்ட செலவின தொகை எவ்வளவு? ஏ 55 லட்சம், பி 64 லட்சம், சி 54 லட்சம், டி 60 லட்சம். இந்திய அரசியலமைப்பு உருவாக்குவதற்காக செலவிடப்பட்ட செலவின தொகை எவ்வளவு? ஏ 55 லட்சம், பி 64 லட்சம், சி 54 லட்சம், டி 60 லட்சம். இந்திய அரசியலமைப்பு குடிமக்களுக்கு அடிப்படை உரிமை வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை என்ன? ஏ 7, பி 6, சி 10, டி 11. இந்திய அரசியலமைப்பு வரைவுக்குழுவில் இடம்பெறாதவர் யார்? இந்திய அரசியலமைப்பு வரைவுக்குழுவில் இடம்பெறாதவர் யார்? ஏ பி ஆர் அம்பேத்கர், பி என் கோபால்சாமி, சி கே எம் முன்ஷி, டி ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பு வரைவுக்குழுவில் இடம்பெறாதவர் யார்? ஏ பி ஆர் அம்பேத்கர், பி என் கோபால்சாமி, சி கே எம் முன்ஷி, டி ராஜேந்திர பிரசாத். 129வது கொஸ்டின். இந்திய அரசியல் சட்டம் உருவான போது அதில் இடம்பெற்றிருந்த உறுப்புகள், பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் யாவை? இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான போது இடம்பெற்றிருந்த உறுப்புகள், பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் யாவை? இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான போது அதில் இடம்பெற்றிருந்த உறுப்புகள், பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் யாவை? ஏ 448, 25, 12. 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள். பி ஆப்ஷன் 395 அட்டவணைகள், பிரிவுகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள். சி ஆப்ஷன் 448 பிரிவுகள், 24 பகுதிகள், 12 அட்டவணை. டி ஆப்ஷன் 393 பிரிவுகள், 72 பகுதிகள், 8 அட்டவணைகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான போது இடம்பெற்றிருந்த உறுப்புகளின் பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் யாவை? 130வது கொஸ்டின். மகாகவி பாரதியாரின் ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்ற பாடலை இந்திய வானொலியில் பாடியவர் ஏ எம் எஸ் சுப்புலட்சுமி, பி தென்கட்சி சாமிநாதன், சி டி கே பட்டம்மாள், டி பி சுசீலா. இந்தியாவில் எத்தனை பேர் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர்? எத்தனை சதவீதம் பேர் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர்? ஏ 50% பேர், பி 65% பேர், சி 79% பேர், டி 89% பேர். உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எது? 1893 உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எது? ஏ இந்தியா, பி அமெரிக்கா, சி இங்கிலாந்து, டி நியூசிலாந்து. உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு 1893 ஏ இந்தியா, பி அமெரிக்கா, சி இங்கிலாந்து, டி நியூசிலாந்து. இந்தியாவின் முதல் மாநகராட்சியாக சென்னை உருவாக்கப்பட்ட ஆண்டு? இந்தியாவின் முதல் மாநகராட்சியான சென்னை உருவாக்கப்பட்ட ஆண்டு? ஏ 1688, பி 1788, சி 1687, டி 1787. 134வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை எத்தனை? ஏ 11, பி 14, சி 12, டி 15. 21 மாநகராட்சிகள் இருக்கு. நம்ம பழைய டேட்டாவாக இருக்கும், பார்த்து சொல்லுங்கள். அடுத்து, தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி என்ன? ஏ ஆரணி, பி திருத்தணி, சி ராணிப்பேட்டை, டி லாலாஜாபேட்டை. ஆன்சர் பார்க்க தமிழ்நாட்டின் மாநகராட்சி எண்ணிக்கை மொத்தம். தமிழ்நாட்டின் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி என்ன? ஏ ஆரணி, பி திருத்தணி, சி ராணிப்பேட்டை, டி வாலாஜாபேட்டை. 136வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் அதிகமான நகராட்சிகள் உள்ள மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? ஆரணி, பி திருத்தணி, சி ராணிப்பேட்டை, டி லாலாஜாபேட்டை. 136வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் அதிகமான நகராட்சிகள் உள்ள மாவட்டம்? ஏ சென்னை, பி காஞ்சிபுரம், சி சேலம், டி கோயம்புத்தூர். இந்தியாவில் முதன்முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட மாநிலம்? ஏ தமிழ்நாடு, பி ஆந்திரா, சி குஜராத், டி ராஜஸ்தான். ஏ தமிழ்நாடு, பி ஆந்திரா, சி குஜராத், டி ராஜஸ்தான். தமிழ்நாட்டில் அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம் எது? ஏ சென்னை, பி விழுப்புரம், சி பெரம்பலூர், டி நீலகிரி. தமிழ்நாட்டில் அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம் எது? ஏ சென்னை, பி விழுப்புரம், சி பெரம்பலூர், டி நீலகிரி. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தலை நடத்துவது ஏ மாநில அரசு, பி ஒன்றிய அரசு, சி இந்திய தேர்தல் ஆணையம், டி மாநில தேர்தல் ஆணையம். டி மாநில உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தலை நடத்துவது ஏ மாநில அரசு, பி ஒன்றிய அரசு, சி இந்திய தேர்தல் ஆணையம், டி மாநில தேர்தல் ஆணையம். 140. பெண்களுக்கு ஓட்டுரிமை அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு வழங்கப்பட்ட ஆண்டு? பெண்களுக்கு ஓட்டுரிமை அமெரிக்க ஐக்கிய நாடுகளில்
பெண்களுக்கு ஓட்டுரிமை ஐக்கிய நாடுகளில் வந்து பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கின ஐக்கிய அமெரிக்கா இப்போ எந்த ஆண்டு வழங்குனுச்சு? ஏ 1918, பி 1920, சி 1915, டி 1893. யுஎஸ்ஏ பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய ஆண்டுன்னு இருக்கணும். அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்குன்னு தப்பாக அதில் அந்த சென்டென்ஸ் மிஸ்டேக் இருக்குது, அதை சரி பண்ணிக்கணும். அடுத்தது 141வது கொஸ்டின். உலகளாவிய வயதுந்தோர் வாக்குரிமை வயது ஏ 18, பி 22, சி 20, டி 25. தமிழ்நாட்டில் உள்ள ஊராட்சி ஒன்றியங்களின் எண்ணிக்கை ஏ 388, பி 490, சி 36, டி 138. தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டு 2015 ஏ, பி 2017, சி 2016, டி 2019. 144வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்களின் சதவீத இடங்களில் வெற்றி பெற்றனர். ஏ 33, பி 40, சி 38, டி 48. 145வது கொஸ்டின். சுவிட்சர்லாந்து நேரடி மக்களாட்சி, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மறைமுக மக்களாட்சி. ஏ 1 சரி 2 தவறு, 2 தவறு, 1 தவறு, பி வந்து 1 தவறு 2 சரி, சி வந்து 1 2 சரி, டி 1 2 தவறு. சுவிட்சர்லாந்து நேரடி மக்களாட்சி, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மறைமுக மக்களாட்சி.